அதாவது 2004ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு ராகுல் காந்திக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு தானே. சோனியா ம். காந்தி நினைத்திருந்தால் ராகுல் காந்தியை பிரதமராக்கி இருக்கலாம்ல. ஏன் பிரதமராக்கல? ராகுல் காந்தியும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, அவங்க மக்கள் மன்றத்துல போய் சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று தான் அரசியலுக்கு வர்றாங்க. 2004ஆம் ஆண்டு முதல் ராகுல் காந்தி அவர்கள் எம்பி தேர்தல்ல போட்டியிடுறார், வெற்றி பெறுகிறார். அவர் பதவிக்கு வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு மக்களை சந்திக்கிறார், ஓட்டுகளை வாங்குகிறார், எம்எல்ஏ வாங்குகிறார். அப்போ மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா வாரிசு என்பதற்காக அவங்கள தோற்கடிச்சிருக்கலாம்ல. ஏன் வெற்றி பெற வைக்கிறாங்க? அப்ப இங்க இவங்களுடைய வாரிசுகள், அதாவது ராகுல் காந்தியும் சரி, உதயநிதியும் சரி, மக்களை சந்தித்து ஓட்டுகளை வாங்குறாங்கல்ல. ஜெய்ஷா எந்த அடிப்படையில் பிசிசி உடைய செக்ரட்டரியா மாறினாரு? இன்னைக்கு ஐசிசி உடைய சேர்மனாக எப்படி மாறினாரு? ஜெய்ஷாவுடைய வரலாறை தோண்டி எடுத்தா அமித்ஷாவுடைய அளவு பேச முடியுமா? 2009ஆம் ஆண்டு இந்த குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷனை மோடி அவர்கள் பிரசிடண்டா மாறுறாரு, துணை பிரசிடண்டாக அமித்ஷா மாறுறாரு. அப்படி மாறும் போதே தன்னுடைய மகனை ஒரு மெம்பராக உள்ள சேர்த்துக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பிறகு குஜராத்துடைய கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக அமித்ஷா வருகிறார். அவருடைய பையனை ஜாயிண்ட் செக்ரட்டரியாக மாற்றிருக்கிறார். அப்போ 2014 எப்படி வருதா? 2021ல பிசிசியோடைய 2019ல பிசிசியோடைய செக்ரட்டரியாக மாறுகிறார் அமித்ஷாவுடைய பையன். யாருமே எதிர்த்து போட்டியிடவே இல்லை. தேர்தலே வைக்காம அவர் பிசிசியோடைய செக்ரட்டரியாக மாறுகிறார். 2021ல ஏசியாவுடைய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக மாறுகிறார். இப்ப 2024ல ஐசிசி உடைய சேர்மனாக மாறுகிறார். யாராவது கிரிக்கெட்டில் ஒரு நபர் ஒரு சாதாரண மெம்பரில் இருந்து இன்னைக்கு ஐசிசி உடைய தலைவர் பதவிக்கு வரைக்கும் எல்லா பதவிகளையும் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆளை காட்ட முடியுமா? அப்ப ஜெய்ஷா என்ன கிரிக்கெட்டரா? எந்த தகுதியின் அடிப்படையில் ஜெய்ஷா இந்த பதவிகள் எல்லாம் அனுபவிச்சாரு? சரி, இப்ப இவங்களுமே வாரிசு 2 பேருமே பதவி கொடுத்துட்டாங்க. 2 பேரும் என்ன சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ராகுல் காந்தியும் உதயநிதி ஸ்டாலினும் அவங்க செய்யற பணி எப்படி இருக்கு? அவங்க மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க முடியுதா? ராகுல் காந்தி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக மிக நேர்மையாக செயல்படுகிறார். ஓட்டு திருட்டை கண்டுபிடித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கடும் உழைப்பை அவர் செஞ்சிருக்கிறார். அந்த ஓட்டு திருட்டை அவர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவர் கண்டுபிடித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர் அமைச்சரான பிறகு செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவிலேயே இது வரைக்கும் நடக்காத பல போட்டிகள் நடத்தினார்ல.